ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து போன வீடியோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம பேசிக்கா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இன்ட்ரோ தான் பார்த்தோம். இதான் பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோல. இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம 5, 6, 7 இந்த 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜோசப் ஹாஸ் a flower garden. Draw a picture which shows that 2/10 of the flowers are red and rest of them are yellow. இது எப்படி வரைய போறோம்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கிளியரா ஒண்ணு சொல்ல போறேன். ஃப்ளவர்னா என்னன்னா இப்படி நான் வரைய போறேன். ஃப்ளவர் வந்து இப்படி நான் ஒரு சர்க்கிள் வச்சு வரைய போறேன். அத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொன்ன பிறகு இப்ப நான் வரைய போறேன். 2 ஃப்ளவர் வந்து ரெட்ன்னு குடுத்துருக்கான். 2 ஃப்ளவர் ரெட். 2 ஃப்ளவர்ஸ் ஆர் ரெட் இன் கலர். 1, 2 ஃப்ளவர்ஸ் ஆர் ரெட். ரெஸ்ட் ஆஃப் தெம் ஆர் yellow. அப்ப 8 ஃப்ளவர் yellowன்னு அர்த்தம். 8 ஃப்ளவர்ஸ் ஆர் yellow. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 flowers are yellow. 2 flowers are red in color. 2 flowers are red. இது ரெண்டும் ரெட், இது எல்லோ. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து 10. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 2/10 ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ரெட்ல இருக்கு. இதை நான் வேற கலர்ல எழுதுறேன். 2/10 ஆர் ஃப்ளவர்ஸ் ஆர் இன் ரெட் இன் கலர். ஆஃப் ஃப்ளவர்ஸ் ரெட் இன் கலர். ரெட் இன் கலர். ரெட். 8/10 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எல்லோ. 8/10 ஆர் எல்லோ இன் கலர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 8/10 ஆர் எல்லோ இன் கலர். எல்லோ. ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் கிடைச்சிடும் உங்களுக்கு. டோட்டலா ஒரு ஃபுல் யூனிட் வந்து கிடைச்சிடும். இதான் பேசிக் ஐடியா. அடுத்த கொஸ்டின் போலாம். மலர்கொடி has 10 oranges. If she ate 4 oranges, what fraction of oranges was not eaten by her? இதான் பேசிக்கா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். What was not eaten by her ன்னு கேட்டிருக்கோம். Was not eaten by her. இப்ப 10 ஆரஞ்சு இருக்கு அவட்ட. 10 ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். ஆரஞ்சு இப்படிதான் ஒரு முட்டையை போட்டு விட்டுறேன். அதான் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வரையறது கஷ்டம்ன்றதுனால. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 oranges இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 oranges இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க இதுலன்னா, 4 ஆரஞ்சு அவ சாப்பிட்டா. 4 ஆரஞ்சு அடிச்சிடுவேன் ஃபர்ஸ்ட். 4 ஆரஞ்சு அடிச்சிடுறேன். 1, 2, 3, 4. 4 oranges was consumed by her. 4 out of 10. 4 by 10 were consumed. Were consumed eaten. Eaten. மீதி எவ்வளவு இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6/10 are not eaten. Not eaten by her. Not eaten. இதான் ஆன்சர். 6/10 தான். 6 out of 10 தான் ஆன்சர். 6/10 அதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 6/10. What fraction of oranges was not eaten by her? 6/10. 6/10. இது இன்னும் சிம்பிளிஃபை கூட பண்ணலாம். நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க இதை? Simplify எப்படி பண்ணணும்னா 6 can be written as 2 into 3. 10 can be written as 5 into 2. 5 into 2 அடிச்சிடலாம். 3 by 5. 3 by 5. once 3 by 5 எழுதிட்டு அவ்வளோ. 3 by 5 எழுதுறீங்க. பேசிக்கா ரெண்டுத்தையும் 2 ஆல் டிவைட் பண்ணணும். அதான் 2 காமனா அடிச்சுட்டு டிவைட் பண்ணிக்கணும். Last question. After sowing seeds on day 1, Muthu observes the growth of 2 plants and records it. In 10 days, if the first plant grew by 1/4 of an inch, the second plant grew 3/8 of an inch, then which plant grew more? ஒரு மரம் வந்து ஒரு குட்டி சாப்ளிங் வந்து 1/4 inch குரோ ஆயிருக்கு. வேற கலர் எடுத்துக்கிறேன். 1/4 of an inch. இன்னொரு பிளான்ட் வந்து 3/8 குரோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்படி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் ஆஃப் 2 fractions. இப்போ எல்சிஎம் ஆஃப் 4 and 8. எல்சிஎம் ஆஃப் 4 and 8 என்னது? 4 and 8. இது எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? இதுக்கு காமன் மல்டிபிள் வந்து 8 தான் ஆக்சுவலா. 4 can be written as 2 into 2. 8 can be written as 2 into 2 into 2. 3 2 வந்துடும். எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பெரிய நம்பரோட ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக எழுதிடணும். அப்புறம் சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸை மேட்ச் பண்ணணும். 2 2 இருக்கான்னு பார்த்துருவீங்க. 3 2 இருக்கு. 8 வந்துடுது. திஸ் இஸ் நத்திங் பட் 8. 2 2 இருந்துச்சுன்னா 4. 2 2 இருக்கு. 4 வந்துருச்சு. கரெக்ட் தான். 2 into 2 into 2. ஓவரால் எல்சிஎம் இட் செல்ஃப் இஸ் 8. 4 இது 1/4 எப்படி 4 எப்படி 8 ஆகுறது? 4 8 ஆகணும்னா இன்டூ 2 போடணும். இங்க மட்டும் இன்டூ 2 போட்டீங்கன்னா பத்தாது. இங்கேயும் 2 போடணும். இப்போதான் ஈக்குவேஷன் சாரி ஃபிராக்ஷன் பேலன்ஸ் தான் இருக்கு. 2/8 எழுதிக்கலாம். 2/8 பெருசா 3/8 பெருசா? 3/8 தான் பெருசு. கிளியர்லி ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னா இந்த பிளான்ட் தான்.
செகண்ட் பிளான் தான் ஆன்சர். செகண்ட் பிளான் க்ரூ மோர். செகண்ட் பிளான் க்ரூ மோர். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 5, 6, 7 பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம ரேஷியோட டெஃபினிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.